வெல்கம் டு டீ பைட்ஸ். இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா, எஸ் சி ஃபார் சிந்தா நம்மளோட அஃபிஷியல் ட்ரெயிலர் தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து இங்கே மலேசியாவில் உள்ள எந்த ஒரு மூவிஸாக இருக்கட்டும், அதோட பாட்டாக இருக்கட்டும், எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த ஐடியா வந்துட்டு இப்போ ரீசன்ட் டைமில் தான் வந்துச்சு. சரி, ஒயினோ நம்ம செய்யக்கூடாது, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம மணியின் மைந்தர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே இது இப்போ ஆரம்பிக்கிறேன். ஸோ முதல் ரியாக்ஷன் வீடியோக்கு போயிடுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம். உங்களுக்கு டைம் டிராவல் மேல நம்பிக்கை இருக்கு? பொண்ணுங்களுக்கு ரொம்ப நல்லவனா இருந்தா பிடிக்காது, பொண்ணுங்களுக்கு மொரடனா இருந்தாலும் பிடிக்காது. முக்கியமா பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். கடிச்சா ஜாடி இல்லாட்டி போடி. காதல்னா வலி. நீ வலியில இருக்கியா? 6 வருஷம் லவ் பண்ண நாரே, காதலிக்கும் போது இனிப்பா பேசுறீங்க, கல்யாணம் வந்து எல்லாரும் மாறிடுறீங்க. காதல் ஒண்ணு போகிறதே, வலிய மட்டும் கொடுத்து போட்டு. அப்ப நீங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஜெனுவின் போல. வாழ வழி தெரியலையே, ஒண்ணு மறந்திட நினைக்க. எவன் யார காதலிச்சான்னா யார கல்யாணம் பண்ண நம்ம ஏன்டா பின்னாடி பேசிட்டு இருக்கோம்? ஒரே ஒரு தடவை காதலிக்கணும், மறுபடியும் இது போதும் வருவம் புள்ள. யாரோ செஞ்ச சத்தியத்துக்கு நான் என்ன பண்ணேன்? என்ன உலகண்டா இது? லவ்வர் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. படம் பார்க்க தான்டா கூப்பிட்டேன், பாதி வாழ்க்கையா கேட்டேன். எனக்கு அந்த பிஜிஎம் தான் அதில் அடிச்சிக்கவே முடியாது நம்மளோட மலேசியன் ஆர்டிஸ்டை. அந்த பிஜிஎம் கேட்டோட எனக்கு அப்படியே ஒரு மாதிரி உள்ள என்னவோ பண்ணிருச்சு. ஓ மை காட், ரியலி ஹெட்ஸ் ஆஃப் டு த டீம். ஏன்னா காதல் டு கல்யாணம் K2K இருக்கு இல்லையா, அதோட ஸ்டாரி பேஸ் பண்ணி தான் இதுவும் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சிட்டு இருக்கல, ஸ்டாரி டு காதல் டு கல்யாணம் அப்படின்னு வந்துச்சு. இது வந்து 5 மாதத்துக்கு முன்னுக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் இது இப்போ தான் செய்கிறேன், பிகாஸ் 21 நவம்பர் வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த டைமில் வந்து டக்குன்னு ஒரு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி செய்வோன்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி டு டூயிங் திஸ் ஃபார் அவர் மலேசியன் ஆர்டிஸ்ட். அண்ட் படம் நல்ல மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக போகணுன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு கேரக்டரும் ஒரு மாதிரி வித்தியாசமாக செஞ்சுருப்பாங்க. காதல் டு கல்யாணம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ அதுதான். ஸோ அதோட கண்டினியூட்டியாக இருக்குமா, இல்லை அதோட சாயலில் இருக்குமா, இல்லை அந்த கதையை மாறுபடுத்தி எதுவும் செஞ்சுருப்பாங்களான்றது நம்ம போய் படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் அங்கங்கே அந்த கிளிம்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்துருந்துருக்கும். ஸோ எஸ், ஸோ படத்தை போய் எல்லாம் மறக்காமல் தேட்டரில் பாருங்கள். சப்போர்ட் அவர் ஆர்டிஸ்ட். பிகாஸ் இது சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக தான் இருக்குது. பட் என்ன தான் சொன்னாலும் நம்ம மற்ற படத்துக்கு கொடுக்குற அந்த ஹைப் வந்து நம்ம இங்கே மலேசியன் மூவிஸ்க்கு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால தான் சொன்னேன். அண்ட் ஹெட்ஸ் ஆஃப் டு த டீம். அண்ட் உங்களுக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.